ஹாய், ஒரு குட்டி கதைங்க. புதுசாக கல்யாணமான புருஷன் பொண்டாட்டி கோயிலுக்கு போகிறாங்க. ஸோ புதுசாக கல்யாணமான புருஷன் பொண்டாட்டி கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போகிற வழியில் அந்த பொண்டாட்டி காலில் ஒரு சின்னதாக காலில் குத்திடுச்சு. உடனே அந்த புருஷன் ஆஹா ஓஹோன்னு பரிதவிச்சு அந்த காலை பிடிச்சி கல்லை எடுத்து தூக்கி போட்டுட்டு வச்சுச்சோ அப்படின்னு திட்டி, ஏய் சரியா பிடிச்ச கல்லே, உனக்கு என் பொண்டாட்டி கால் தான் கிடச்சிதா, வந்து என் பொண்டாட்டி காலில் குத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை திட்டி தூக்கி எரிஞ்சானாங்க அந்த புருஷன். ஆமாங்க, எவ்வளோ நல்ல புருஷன்ல. அதே ஒரு வருஷம் கழிச்சு சேம் அதே புருஷன் முன்னாடி அதே கோயிலுக்கு வராங்க. ஸோ அகெயின் அதே மாதிரியே அந்த ஒய்ஃப்க்கு கல் குத்துது. அப்போ சொன்னான் அவன், ஏய் சனியம் பிடிச்சவளே, பார்த்து வர மாட்டேன், கண்ணை எங்கே வச்சுட்டு வரேன்ட்டு. சிம்பிள். இவ்வளோதாங்க மனுஷனோட லைஃப். இங்கே உண்மையான பாசம் இருக்குதான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க். ஆனால் இருக்காங்க உண்மையான புருஷன் பொண்டாட்டி, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பாசமாக. ஒய்ஃபுக்காக நீங்கள் இறங்கி போகிறதுல தப்பே இல்லைங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட்காக ஒய்ஃப் இறங்கி வரதுல தப்பே இல்லை. ஆனால் ஈவனாக ரெண்டு பேர்கிட்டையுமே அந்த பாசம் ஒன்று இருக்கணும். அந்த பாசன்ற ஒன்று ஒருத்தர்கிட்ட இல்லைனாலும் அந்த லைஃப் வேஸ்ட்.